Good morning, my dear students. 10th standard. Today we going to learn about the poem The Ant and the Cricket. Unit 4, The Ant and the Cricket. So this poem was adapted from Aesop's Fables. So Unit 4 la textbook page number 115. ஸோ இன்றைக்கி இந்த போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆத்தர்லாம் இல்லை, ஈசாப்ஸ் ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வரக்கூடிய ஸ்டோரி. இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ ஃபேபிள் இஸ் எ ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி. அந்த ஃபேபிள்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எ ஃபேபிள் இஸ் எ ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி தட் டீச்சர்ஸ் அஸ் எ மாரல் லெசன். Usually, the characters in the fables are animals. So, this poem, The Ant and the Cricket, teaches us the importance of hard work and planning. So, in the poem, வந்து பார்த்தீங்கன்னா இந்த fables, Aesop's fable story அப்படின்னா அந்த fables அப்படிங்கிறது அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி அப்படின்றாங்க, பாரம்பரியமான கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அந்த பாரம்பரியமான கதைகளில் இருக்கக்கூடிய இந்த ஈசாப் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தால் இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க. யூஸ்வலாகவே இந்த மாதிரி போயம்ஸ்க்கெலாம் வந்து அதோடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸை வச்சு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த போயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற போயம்லேயும் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இது வந்து என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங். ஸோ ஹார்ட் ஒர்க்கும் பிளானிங், அதாவது பிளானிங்னா என்ன சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே உங்களுடைய பேஜ் நம்பர் 117 டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 117 எடுங்க. ஸோ அபவுட் த ஆத்தர். ஸோ இந்த Aesop's Fables is a collection of fables credited to Aesop, a slave and a storyteller believed to have lived in ancient Greece between 620 and 564 BCE. These fables became popular when they emerged in print. Several stories are attributed to Aesop even today. The process of inclusion is continuous and new stories are being added. Collections of Aesop's fables were among the earliest books to the printed in many languages. ஸோ இந்த ஈசாப் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து, அதாவது என்ன மாதிரி காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 620 and 564 BC டைம் பீரியட் ஆஃப் டைமில் ஆன்ஷியன் க்ரீஸில் வந்து நடந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஈசாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ், ஒரு ஸ்லேவாக இருக்கார், அவர் ஒரு ஸ்டோரி டெல்லராக இருந்திருக்காரு. இது மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஒரு இந்த ஸ்லேவ் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிலாம் சொன்னாங்க, இந்த ஸ்லேவ் வச்சு தான் ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கதைகள் இருக்குது. இது வந்து எப்படி வந்து ஃபேமஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட், எமர்ஜ்ட் இன் பிரிண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ பல புக்ஸில் வந்து இது பிரிண்ட்டாக ஆகி புக் டைப்பில் வரும்போது தான் இந்த ஸ்டோரிஸை பற்றி நம்ம மக்களுக்கு நிறையா தெரிய வந்தது. இன்றைக்கி கூட ஈவன் டுடே அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இன்றைக்கி கூட புது புது ஸ்டோரிஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நியூ ஸ்டோரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இந்த அபவுட் த ஆத்தர். சும்மா ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆண்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு. கிரிக்கெட் அப்படின்னாவே நீங்கள் என்ன நினச்சிருவீங்க, நம்ம கிரிக்கெட் கேம் பற்றி தான் உங்கள் எல்லாத்துக்கும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஆக்சுவலாக கிரிக்கெட் அப்படிங்கிறது கேமும் கூட தான். அது இல்லாமல் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு இன்செக்டும் இருக்குது. இதுதான் அந்த கிரிக்கெட் இன்செக்ட். இந்த இன்செக்டோடைய நேம் தான் என்னது, கிரிக்கெட். ஸோ எ ப்ரௌன் ஆர் பிளாக் இன்செக்ட் ரிலேட்டட் டு கிராஸ்ஹோப்பர் பட் வித் ஷார்ட்டர் லெக்ஸ். It is a small insect that produces short and loud sounds by rubbing its wings together. So இது என்னது, இந்த இன்செக்ட் வந்து பிளாக்காவோ இல்லை ப்ரௌனாவோ இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பர் டைப்பு இது வந்து அந்த வெரைட்டிஸில் வருது. இது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது வந்து அதிகமான சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும். எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா ரப்பிங் இட்ஸ் விங்ஸ் டுகெதர், அதோடைய விங்ஸை ஒன்று வச்சு ரப் பண்ணுறதுனால அது வந்து அந்த சவுண்டு க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தரை பற்றி பார்த்தாச்சு. கிரிக்கெட் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்செக்ட்னா எப்படின்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பிக்சரை நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 115.
ஸோ இந்த போயம் வந்து நம்ம 2 கிளாஸாக பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்தது கன்க்ளூஷன் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம போயமில் போகலாம் வாங்க. A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. ஸோ அதாவது சில்லி யங் கிரிக்கெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு அந்த கிரிக்கெட் அந்த இன்செக்ட் வந்து என்னென்னா ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னா எதை வச்சு அதை சில்லி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம போயம்குள்ளே போகும்போது உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சிங் பண்ண அக்கம்ஸ்டட் அப்படின்னா யூஸ்டு டு அப்படின்னு மீனிங் வரும். அது எப்பயுமே என்ன பண்ணுமா ரெகுலராக சிங் பண்ணிகிட்டு இருக்குமா, பாட்டு பாடிட்டு இருக்குமா. என்ன மாதிரி டைமில் அப்படின்னா த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். இந்த இடத்துல இந்த கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் இல்லைனா ஜாய்ஃபுல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். கிளாட் ஆர் ஜாய்ஃபுல். ஸோ அது வந்து என்ன பண்ணுமா இந்த மாதிரி சம்மர் டைமில் வார்ம் சீசனில் ரொம்ப ஜாலியாக வந்து சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதான் அதோடைய ரெகுலர் ஒர்க்காக இருந்திருக்கு. அது வந்து ஜாலியாக அது பாட்டு ஹாப்பியாக இருக்குமா. ஸோ அது வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. ஸோ அது வந்து என்ன ஆகுது, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது, தன்னைத்தானே அது கம்ப்ளைண்ட் பண்ணுது. எப்போ அப்படின்னா எப்போ அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன விஷயம் தெரிய வருதுன்னா அதோடைய வீட்டில் கபோர்டில் வந்து எம்டியாக இருக்குது. அதே எம்டியாக இருக்குன்னா என்னென்னா எந்த விதமான ஃபுட்ஸும் சேமித்து வைக்கலை. அதே டைம் இப்போ என்னாச்சு சம்மர் சீசன்லாம் முடிஞ்சு வின்டர் சீசன் குளிர்காலங்கள் மழை காலங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ வின்டர் வாஸ் கம், குளிர்காலங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஐயோ குளிர்காலம் வருதே, இப்போ நம்மக்கிட்ட கபோர்டில் எதுவும் இல்லையே அப்படின்னு. அதாவது என்ன இதை சொல்ல வராங்கன்னா இதோடைய ரெகுலர் ஒர்க்கை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த யங் கிரிக்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா சம்மர் டைமில் வேணுங்கும் போது பசி எடுக்கும் போது தேவைப்படும் போது அந்த உணவுகளை அதை எடுத்துக்கிட்டு மீதி டைம்லாம் சும்மாவே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு கிளைமேட்ஸை நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து என்னது நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் எடுத்து சேமித்து வைக்கலாம் அந்த மாதிரி இது எந்த இதுவும் பண்ணலை. அன்னன்னைக்கு அன்றாட வேலைகளுக்கு தேவையானதை மட்டும் பண்ணிவிட்டு ரெடியாக சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வின்டர் சீசன் வரும்போது இப்போ இது வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்தது பாருங்க, நாட் எ crab to be found on the snow covered ground, not a flower would he see, not a leaf on a tree. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த crab அப்படிங்கிறது என்னென்னா பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னா இப்போ இந்த பூச்சிக்கு என்ன ஒரு மீனிங் கொடுக்குது, இந்த இன்செக்ட்டுக்கு என்னென்னா இப்போ அந்த இன்செக்ட் வந்து ஒரு உணவு சாப்பிடுது. சப்போஸ் இப்போ வந்து அது லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த ஒரு லீஃபையும் சேமித்து வைக்கலை தன்னுடைய வீட்டில். இது என்ன பண்ணியிருக்கு, சம்மர் டைமில் தேவைப்படும் போது மட்டும் போய் சாப்பிட்ருக்கு, மீதி டைமில் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதோடைய வீட்டில் என்னது எதுவுமே கிடையாது. இப்போ வின்டர் சீசன் வந்ததுனால அந்த பனி பெய்யும், ஸ்னோ வரும்ல, பனி பெய்யும் பார்த்தீங்களா, கிரவுண்ட் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, கிரவுண்டு ஃபுல்லாக ஸ்னோ பனி படர்ந்துருக்கு. அதால் ஒரு ஃப்ளவரை கூட பார்க்க முடியல, ஒரு லீஃபை கூட ட்ரீயில் பார்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அந்த இலைகள் அது செடி எல்லாமே மரங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது பனியால் மூடப்பட்டுருது. ஸோ இப்போ இதால் போய் அந்த பனியை ஐஸை உடச்சிட்டு அதால் சாப்பிட முடியாது. ஸோ இப்போ இதுக்கு என்ன, இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது பாருங்க, ஹோ வாட் வில் பிகேம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட், all dripping with wet and all trembling with cold, away he set off to the miserly ant to see if to keep him alive he would grant. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்குது, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. ஐயோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏன்னா ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டினியால் வாடுவது, பசி, பஞ்சம் அப்படிங்கிற மீனிங் வரும் இந்த 2 வேர்டுக்கும். ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதுக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கையில் வந்து எந்த ஒரு ஸ்டோரேஜும் இல்லை, ஃபுட்டு வந்து ஸ்டாக்கும் இல்லை, அதோடைய ரூமில் வீட்டில் இல்லை.
ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட், அப்படியே அந்த பனியில் உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் அப்படியே குளிரில் நடுங்கிட்டு ட்ரெம்பிளிங் வித் கோல்டு, அதான் நடுங்குது, ட்ரெம்பிளிங் வித் கோல்டு, அப்படி நடுக்கத்தோட அது வந்து என்ன பண்ணுதான் மைசர்லி ஆண்ட். மைசர்லி அப்படின்னா கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுது, அங்கே போயிட்டு அந்த ஆண்ட்டிகிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம், டு see if to keep him alive he would grant. அது ஏதாவது அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க சாப்பாடு ஏதாவது கொடுத்ததுன்னா அதை சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைம் எனக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆண்ட்லாம் என்ன பண்ணணும்னா எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இது. இந்த ஆண்ட்லாம் வந்து சம்மர் டைமில் வெய்ய காலத்தில் வார்ம் சீசனில் அன்றைக்கு தேவையான சாப்பாடுகளும் சாப்பிட்டுக்கிட்டு சோம்பேறித்தனமாக இல்லாமல் கிடைக்கக்கூடிய சாப்பாடு உணவு என்னென்னலாம் அதுக்கு உணவாக தென்படுதோ அதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா, எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து இந்த கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுதான், நீங்கள் எல்லாம் என்ன இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்க, நீ வந்து இப்படி இருக்க, உனக்கு என்ன நீ இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படி இவங்க வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்துட்டு இது ஜாலியாக பாட்டு பாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இது எதுவுமே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலை. ஆனால் ஆண்ட் வந்து எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ அந்த டைமில் இது வந்து எப்போ நடக்குதுன்னா சம்மர் சீசன் டைமில், வார்ம் சீசன். இப்போ வின்டர் சீசன் வந்த உடனே இந்த கிரிக்கெட் இன்செக்ட்டுக்கு ஒரு யோசனை வருது, இந்த மாதிரி ஆண்ட்டிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம், ஏன்னா அது வந்து எல்லாம் சேமித்து வச்சுருக்கோம்ல. ஸோ சப்போஸ் அதுக்கு நம்ம கொடுத்தா கூட நம்ம அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே பிளான்ட்ஸு, ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எதுவுமே வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது, எல்லாமே ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு, பனியால் கவர் ஆயிடுது. ஸோ அதை எதாவது கொடுத்தா நம்ம கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. Him shelter from rain and a mouthful of grain, he wished only to borrow, he would repay it tomorrow. ஸோ என்ன பண்ணுதான், இந்த டைமில் வந்து அது போய் அது ஏதாவது ஒரு வாய் சாப்பாடை, ஒரு கை சாப்பாடாவது நம்ம கிடைக்குமா, அது கிடைச்சா கூட நம்ம சாப்பிட்டு கிரெயின் கிடச்சிச்சின்னா, தானியம் ஏதாவது இல்லை லீவ்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா, ஃபுட்டு கிடச்சிதுன்னா சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி என்ன பண்ணுது கிரிக்கெட் வந்து கடனாக வாங்க தான் முடிவு பண்ணுது. கண்டிப்பாக மறுபடியும் சம்மர் சீசன் வின்டர் முடிஞ்சு வார்ம் சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே திருப்பி கொடுத்துடலாம், he would repay it tomorrow. ஸோ இது வந்து எப்படி பிளான் பண்ணுது, கடனாக வாங்கிக்கிட்டு கூட திருப்பி அதை நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது, இந்த கிரிக்கெட் வந்து ஃபீல் பண்ணுது. ஸோ இந்த 4 ஸ்டான்சஸில் இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் போய் என்ன டிசைட் பண்ணுது, இதை போயிட்டு ஆண்டோடைய வீட்டில் போய் கேட்க போகுது, நீ இந்த மாதிரி எனக்கு கொடு, நான் சாப்பிட்றேன், நான் மறுபடியும் திருப்பி எனக்கு பாரோவாக கொடு, நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்க போகுது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வார்ம் சீசனில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி க்ரீனிஷாக நம்ம கிராஸ் இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த டைமில் இது பாருங்கள் ஜாலியாக உட்காந்து படுத்துட்டு பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ஆண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு, அது பாருங்கள், அது வந்து கண்டினியூஸாக தேவையானதை ஃப்யூச்சரை நினச்சி இப்போயே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு இந்த ஆண்ட்ஸ்லாம். ஆனால் இது வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் தேவைப்பட்டால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீதி டைமில் ஜாலியாக அப்படி ஹாயாக பாட்டு பாடி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன சீசன் மாறின உடனே இப்போ எப்படி இருக்குது அட்மாஸ்பியர் எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஸ்னோவாக கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இது என்ன டிசைட் பண்ணியிருக்கு, ஆண்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அது எப்படி சேமித்து வச்சுருக்குல்ல, அதுக்கிட்ட நம்ம கடனாக கேட்கலாம், அது கொடுத்ததுன்னா அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு சம்மர் சீசன் அப்போ திருப்பி நம்ம வாங்கினதை கடனாக திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி கேட்கலான்னு போகுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இந்த கிரிக்கெட் இன்செக்ட் வந்து ஆண்ட்டிட்ட போய் என்ன கேட்க போகுது, அது கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த போயமோட ஃபஸ்ட்டு பார்ட். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.